Hi guys, welcome to Pearlia vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட் ரெசிபி வந்து மாசி சம்பல். பேரே புதுசாக இருக்குல்ல. இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு. கண்டிப்பாக இது நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மாசி கருவாடு. மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுதான். இது வந்து இந்த மாதிரி சாலிடாக இந்த மாதிரியும் கிடைக்கும், இதே கொஞ்சம் தூளாகவும் கிடைக்கும். நான் இதை ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது அப்படியே டைரெக்டாக மிக்சியில் போட்டுறாதீங்க, மிக்சியே ரிப்பேர் ஆயிரும். ஒரு உரல் இல்லை கல்லில் வச்சு நுணுக்கி எடுத்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் என்னங்கிறது பார்த்துருவோம். மாசி கருவாடை நான் இந்தளவுக்கு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உரலில் போட்டு இடித்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து இது வந்து ஹீட்டு மாசி கருவாடு. எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். கருவாடு வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும். அதுக்கு நான் அரை கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காய், துருவின தேங்காயும் ஒரு 2 தேங்காய், 4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கருவாடு வந்து ஹீட்டு, அதை வந்து பாடி அப்படியே அக்செப்ட் பண்ணாது. அதனால நம்ம குளிர்ச்சியாக எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ. நல்ல காரமான மிளகாவாக இருந்தால் 10 to 15 மிளகா, காரம் இல்லை அப்படின்னா ஒரு 20 மிளகா அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வர மிளகா. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு. இது இல்லாமல் வந்துட்டு ஒரு லெமன் வந்து மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய், மிளகாய், வெங்காயம் எல்லாமே வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிளகாய் நுணுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டே. அதோடு சேர்த்து வந்துட்டு தேங்காவையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு நுணுக்கி எடுத்தால் கூட போதும். இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக நான் ஒரு பல்ஸ் வச்சு வெங்காயத்தையும் அதே மாதிரியே நச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து வெங்காயத்தோட ஜூஸ் எல்லாமே வந்து அந்த இதோட மிக்ஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. நல்லெண்ணெய் தான் இதுக்கு தாளிக்க, அதை ஃப்ரை பண்ண நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நிறைய குளிர்ச்சி கொடுக்கும். அதனால தான் நல்லெண்ணெய். கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கலாம். ஏன்னா கருவாடு வந்து ரொம்ப ஹீட்டு. அந்த ஹீட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி தான் குளிர்ச்சியான ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட்டான பிறகு கடுகு, உளுந்த போட்டுடலாம். நான் கருவேப்பிலை இப்போ போடலை. அது ஏன்னா அப்படியே எண்ணெயை தெறிக்கும். நிறையா எண்ணெய் ஆயில் ஊற்றிருக்க தொட்டி எண்ணெய் தெறித்து வெளியில் வரும். அதனால் இப்போ போடலை. எல்லா இதுவும் போட்ட பிறகு அதோடு சேர்த்து போட்டுப்பேன். எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், மிளகாய், அது எல்லாமே எல்லாத்தையும் ஒரே டைமில் தான் சேர்க்கணும். தேங்காய், மிளகாய், வெங்காயம், இது மாசி கருவாடு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் கிளறணும். எல்லாம் தனித்தனியாக போடணும், இது வெந்த பிறகு அது போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டுடலாம், எல்லாத்தையும் ஒன்றாவே. இந்த டைமில் போட்டால் வந்துட்டு தெரிக்காமல் இருக்கும்னு தான் நான் இப்போயே வந்து கருவேப்பிலை போடுறேன். இந்த மாசி சம்பல் செய்கிறதுல நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, அது நல்லா குக் ஆகணும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் தாராளமாக அது எடுக்கும், இன்னும் கூடவே எடுக்கும். அது வரைக்கும் நம்ம அதை கேப் விடாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும்.
இப்போயே நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எல்லா உப்புமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கிளறிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா அது டைம் எடுக்க அந்த ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போக போக தான் அது நல்லா குக்காகி அந்த கருவாட்டோட ஸ்மெல்லு, அந்த சம்பலோட வாசமே வெளியில் வரும். நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ரொம்ப டைம் கேப் விட்டு தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி இல்லாமல் இனிமேட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ண பார்க்குறேன். மாசி கருவாடு அந்தந்த ஊரில் இருக்கிற மார்க்கெட்டுகளில் 1-2 கடைகளில் தான் கிடைக்கும். மளிகை கடையிலையோ சின்ன சின்ன கடைகள்லையோ சூப்பர் மார்க்கெட்லையெல்லாம் கண்டிப்பாக அது கிடைக்காது. அப்படின்னா என்னன்னு தான் கேட்பாங்க. மற்ற கருவாடு ஐட்டம் மாதிரி ஒரு மோர் தென் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆக்சுவலாக கருவாடு அப்படின்னாலே அது ப்ரிசர்வ்டு, எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தான். அந்த கருவாட்டிலே பழசாயிடுச்சுன்னு ஒரு 3-4 வருஷம் கழித்து கூட அதை தூக்கி போடுவாங்க. ஆனால் மாசி வந்து அந்த மாதிரி கூட தூக்கி போட மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இப்போ காமிச்ச இதே கலரில் தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னாலும் 2 வெரைட்டியாக கிடைக்கும். ஒன்று நான் காமிச்ச மாதிரி பீஸாக துண்டு துண்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதை அவங்களே நுணுக்கி தூள் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் கிடைக்கும். எது வாங்கணுங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான். நான் எப்போ வாங்கினாலுமே நான் பீஸா தான் நான் வாங்குவேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உட்டன் ப்ரௌனுக்கு மாறும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் அடி பிடிச்சிரும். அதனால் நடுவில் வந்துட்டு மீடியமுக்கும் ஹைக்கும் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரியான ஒரு உட்டன் ப்ரௌன் வந்து ஒரு கலர் சேஞ்ச் கொடுக்கும். உட்டன் ப்ரௌன் கலருக்கு அதுதான் கம்ப்ளீட்டாக குக்கானதுக்கு உங்களுக்கு இது அடையாளம். மாசி சம்பல் இந்த டிஷ்ஷு வந்துட்டு ஸ்ரீலங்கன் சைடு ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஃபெமிலியரான டிஷ்ஷு. நல்லா ஒரு உட்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க லெமனை ஆட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் லெமன் ஆட் பண்ண பிறகு ஒரு 1 to 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். அந்த லெமன் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கு தான் அதை நல்லா கிளறி விடுறோம். அதோடு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான ஒரு மாசி சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு வந்து எங்கள் தாத்தாவோட ரெசிபி அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டமில் மாசி சம்பலும் ஒன்று. அப்படி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு ரெசிபியை தான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரிப்ரேஷன் மெத்தட் இது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். அதில் நம்ம வந்து குக் பண்ணுற டைமிங், அதை ஃப்ரை பண்ணுற டைம் மட்டும்தான் ஜாஸ்தி ஆகும். அதை மட்டும் அந்த 10 to 20 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 1 வீக் ஆனாலுமே வந்துட்டு வெளியிலே வச்சுருக்கலாம், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாசி சம்பல் எல்லா விதமான டிஃபன் அண்டு லன்ச் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கூடவும் ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். மெயின் டிஷ்ஷாக கூட வெறும் சாதத்தில் இந்த சம்பலை போட்டு அப்படியே பிசைஞ்சும் இதை மெயின் டிஷ்ஷாகவுமே சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் ஐட்டமில் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி வெரைட்டிஸ்
இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா விதமான டிஃபனுக்குமே இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பொலியோ vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in next video.